ஹொசூரில் மாநகராட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அதிமுக மகளிர் அணியினர் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசியதாக கூறி வனத்துறை அமைச்சர் பொன்முடியின் படத்திற்கு காலணி மாலை அணிவித்து காலணியால் தாக்கினர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் குருபிரசாத் வழங்க கேட்போம். குருபிரசாத், வணக்கம். விவரங்கள் ஒசூர்ல மாநகராட்சி நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்துல பெண்களை தவறாக பேசிய அமைச்சர் பொன்முடி பதவி விலக வலியுறுத்தியும், அதே போல மகளிர் பொன்முடி படத்திற்கு காலணி மாலை அணிவித்தும், அதே போல காலணியில் அடித்து சம்பவத்துல பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சியில சாலை வசதி இல்லை, அதே போல குடிநீர் விநியோகப்படுத்துவதிலேயும், அதே போல கழிவுநீர் சுத்த செய்யப்படுவது என கூறி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஒசூர் மின்வாரி அலுவலகம் முன்பாக ஒசூர் மாநகராட்சியை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறைவில் பெண்கள் குறித்து தவறாக பேசிய, அதாவது வனத்துறை அமைச்சர் பொன்முடி அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தியும், அதே போல பொன்முடி படத்திற்கு காலனி மாலை அணிவித்தும் அதிமுக மகளிர் அணியினர் அதே போல படத்தை காலனி அடித்து சம்பவத்தை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் இந்த நன்றி குருபிரசாத் தகவல்களுக்கு. மீண்டும் 6 மாசத்துல எலெக்ஷன் வரும்போது அடுத்த மார்ச் புண்படுத்த விரும்பல அந்த வார்த்தையை சொல்லி மகளிரே சுத்தம் ஒசூர் மாநகராட்சி கப்பல் பேர் சொல்லி மக்கள் பட வரிப்படுத்த பள்ளி மாறி போச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.